நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தனி கட்சி தொடங்குகின்றாரா அண்ணாமலை? அவரே சொன்ன பதில், ரெண்டில் ஒன்று பார்க்காம விட மாட்டேன், சபதம் போட்ட அண்ணாமலை. இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தனி கட்சி தொடங்க போகிறாரா இல்லையா, பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனால் முழு நேர அரசியல்வாதி என்பதிலிருந்து கட்சி கூப்பிடும் பொழுது, கட்சிக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நேரம், அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நேரம் கொடுக்குறேன். சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். அதனால் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மாம்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு புதுசாக அந்த ஜூஸை விற்க வேண்டாம். நான் பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டனாக பெருமையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். பாஜகவினுடைய சிந்தனை அரங்கம் நடக்கிறது. ஆனால் அந்த சிந்தனை அரங்கத்துக்கு அண்ணாமலை வரலை. அதுக்கு காரணம், அவருக்கு டெங்கு வந்து விட்டது என்று சொல்லிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டாரு. பொய் தான் சொல்கிறாரு. பாஜக மீது அதிருப்தி. அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்திருக்கின்றார். அவருக்கு தேசிய தலைமையானது என்ன முக்கியத்துவம் கொடுத்தது? சிந்தனை அரங்க கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் எந்த அடையாளத்துடன் வந்து உரையாற்றுவார்? அவருக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கும்? எல் முருகன்ஜி அவர்கள் தலைவராக இருந்தார். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தந்தார். மத்திய அமைச்சராகினாங்க, எம்பி ஆகினாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்தார். எல் முருகனை விட கட்சியை வேற லெவலுக்கு கொண்டு போனார். ஆனால் அண்ணாமலைக்கு என்ன பதவியை கொடுத்தாங்க? தலைவர் பதவியை விட்டு கொடுப்பா எல் முருகன்ஜி, உனக்கு நாங்கள் இதை விட பெரிய பதவி தருகின்றோம், கௌரவம் தருகின்றோம் என்று சொன்னாங்க. எல் முருகன்ஜி இல்லாமல் மோடி பார்க்க முடியாது, மோடி இல்லாமல் எல் முருகன்ஜி பார்க்க முடியாது என்ற அளவுக்கு மோடி உடனே வந்து எல் முருகன்ஜி அவர்கள் நெருக்கமாக இருக்கின்றார். அந்த அளவுக்கு எல் முருகன்ஜி அவர்களை வந்து உயர்த்தி வைத்திருக்கின்ற போது, அண்ணாமலை கிட்ட இருந்த தலைவர் பதவியை கொண்டு போய் நயினார் நாகேந்திரன் கிட்ட கொடுத்துட்டு அண்ணாமலைக்கு என்ன பதவி கொடுத்தாங்க? தேசிய செயற்குழு உறுப்பினர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடையாளத்துடன் வந்து சிந்தனை அரங்கத்தில் நான் பேச முடியுமா? தமிழ்நாட்டில் தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் 1000 பேருக்கு மேலே இருப்பான். அதில் நான் ஒரு ஆள். அத்தனை தேசிய செயற்குழு உறுப்பினர்களும் சிந்தனை அரங்கத்துக்கு வந்துட்டாங்களா? நான் மட்டும் எப்படி வர முடியும்? அதனால் வீட்டிலே பத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் தனக்கு உரிய முக்கியத்துவம் இல்லை என்பதை உணர்ந்து வீட்டிலே படுத்துக்கிட்டார். பிஎல் சந்தோஷ் வந்தார். நேராக அண்ணாமலையோட வீட்டுக்கு போனார். அண்ணாமலை அவர்களுடைய உடல் நலத்தை விசாரித்தார். ஆனால் அண்ணாமலை சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பிஎல் சந்தோஷ் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது டெங்குவால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய என்ன நலம் விசாரித்து விட்டு செல்ல வேண்டும், ஒரு காப்பி குடிச்சிட்டு போகணும் என்பதற்காக வந்தார். மற்றபடி சிந்தனை அரங்கத்துக்கு நீ வந்தால் தான் அண்ணாமலை சரியாக இருக்கும். ஏன்னா சிந்தனை அரங்க கூட்டம் முடிந்த பிறகு உங்களுக்கும் சில பொறுப்புகள் கொடுக்க போகிறோம் வாங்க அப்படின்னு அழைப்பதற்காக வந்திருக்கின்றார். அதனால தான் வீட்டுக்கு வந்தவர் அண்ணாமலை அவர்களை கையோடு கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சிந்தனை அரங்க கூட்டத்துக்கு நானாக தான் வருகின்றேன், உடல்நிலையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நிறைய நண்பர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு தெரிந்த கருத்தை சொன்னோம்னா நிறைய பேர் கருத்து சொல்லுகின்ற போது, மனம் விட்டு பேசுகின்ற போது பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு இழுத்து செல்லலாம். அதே மாதிரி அதிமுக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கான வழியாகவும் இருக்கும். நான் வருகின்றேன் அப்படின்னு பிஎல் சந்தோஷுடன் நான் தான் கிளம்பி வந்தேன். ஆனால் அவர் என்ன நலம் விசாரிக்கத்தான் வந்தார். பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், உண்மைதானுங்க. ஏன்னா கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலையை அரசியல்வாதியாக மாற்றினதே வந்து இந்த பிஎல் சந்தோஷ் தான். அதனால் அண்ணாமலைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன பிறகு பிஎல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலை வீட்டுக்கு போக மாட்டாரா? அதனால் போனார், சந்தித்தார், அழைச்சிட்டு வந்தார். ஸோ அதிருப்தினால தான் அண்ணாமலை வரலன்னு போய் சொல்லி பிஎல் சந்தோஷ் அதை பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு வந்து சமாதானம் பேசி அழைச்சிட்டு போனார் என்று பொய்யை பரப்பிட்டீங்க. கலராக பொய் சொல்கிறதுலேயே உங்களுக்கு வாடிக்கையாக போச்சு. நாம் என்ன பண்ண முடியும்? அதனால் எனக்கு எந்த விதமான அதிருப்தியும் இல்லை. மாற்றத்துக்காக நான் பாஜக வந்திருக்கிறேன். பாஜக பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் வெற்றி பெற்று கொண்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாநிலத்தை நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம். காங்கிரஸ் கட்சி மாதிரியா திமுகவுக்கு அடிபணிந்து போயிட்டு அவங்களுக்கு அடிப்பொடியாக இருந்துக்கிட்டு துதிப்பாடுகிற கட்சியாக மாறி போய் கிடக்குது. அந்த மாதிரி பாஜக கிடையாது. தமிழ்நாட்டிலும் மாற்றம் வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வந்தேன். அதுக்கு ஒரே தளம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாஜக தான். அதனால் பெருமை மிக்க பாஜக தொண்டனாக நான் பாஜகவிலே தொடருவனே அன்றி ஒருபோதும் தனி கட்சிலாம் தொடங்க மாட்டேயா. நீங்கள் கலராக ரீல் விடாதீங்க. நான் தலைவராக இருக்கின்ற போது ஏகப்பட்ட வேலைகள் இருந்தது. ஆனால் இப்போ தலைவர் பதவி இல்லை இல்லையா, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் போய் விவசாயம் பார்க்குறேன். அதுலேயும் இயற்கை விவசாயம் என்றால் எனக்கு உயிர். அதனால தான் நான் நிலம் வாங்கினேன். ஆனால் நிலம் வாங்கினதை கூட வந்து பார்த்திங்கன்னா அவதூறு பரப்பி விட்டாங்க. ஏன்னா அரசியல் களத்தில் இருக்கிற ஒரே ஒரு இளிச்சவாயம் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான். இந்த அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவா, எம்பியா, அமைச்சரா எதுவுமே கிடையாது.
மக்கள் வரி பணத்தில் எனக்கு ஏதாவது சம்பளம் கிடைக்குதா? எதுவுமே கிடையாது. ஆனால் நான் உழைச்சி என் பணத்தில் நான் நிலம் வாங்கினா அதை பொதுமக்கள் மத்தியில் எவ்வளோக்கு வாங்கினேன், எப்படி வாங்கினேன், எவ்வளோக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், இல்லை அந்த நிலம் இப்போது யார் பேரில் இருக்குது என்று வெளிப்படையாக நிலம் வாங்கினதை கூட நான் சொல்லணும். காமராஜர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக இருக்கிறாரா இல்லை என்பதை பற்றி அவர் நிரூபிக்க வேண்டும். அண்ணாமலை நேர்மையாக இருக்கிறாரா இல்லை என்பதை பற்றி நிரூபிக்க வேண்டும் அரசியல் களத்தில். ஆனால் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏலாம் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் எந்த ஒரு விளக்கமும் அளிக்க மாட்டாங்க. நான் அரசியல் களத்துக்கு வருகின்ற பொழுது 10 ஆண்டு காலம் வந்து என்னுடைய வங்கி கணக்கை மொத்த விவரத்தையும் வெளியிட்டேன். அடுத்த முறை ஓராண்டு காலத்தில் நான் என்ன வாங்கினேன், என்ன வாங்கலை, என்ன சொத்து இருக்குது, என்ன சொத்து இல்லை, அப்படி எல்லா விவரத்தையும் நான் வந்து தேர்தல் நெருக்கத்தில் வெளியிட போகிறேன். எனக்கு 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. அந்த கடனை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன வேலை பார்க்குறாரு, 80 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. 80 கோடி ரூபாய்க்கு நான் நிலம் வாங்கினேன்னா ஏன் ஆர்டிஐயில் போட்டு கேளுங்களேன், தாசில்தார் கிடையாதா, இல்லை டிவிஎஸ்சி இல்லையா தமிழக அரசாங்கத்துக்கிட்ட, லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்ப சொல்லுங்க. நிலம் எவ்வளோன்னு பாருங்கள், அங்கே நிலத்தினுடைய மதிப்பு என்னன்னு பாருங்கள். நிலத்தினுடைய அரசாங்க மதிப்பை விட கூடுதலான விலைக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை வாங்கியிருக்கேன். எல்லாவற்றையும் திமுக அரசாங்கமானது களத்தில் இறங்கி பரிசோதிக்கலாமே. இவ்வளோ விஷயங்களும் வெளிப்படையாக இருக்கின்ற போது ஏன்பா அண்ணாமலை இந்த நிலத்தை எப்படி வாங்கினேன், எங்கே சம்பாரிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் எங்கள் மனைவிக்கு வருமானம் வரலையா, எனக்கு வருமானம் வரலையா, நாங்கள் என்ன மொட்டை பசங்களா, நாங்கள் என்ன வேலையோ பார்க்கலையா, அரசியலை தாண்டி எந்த ஒரு உழைப்பும் எங்கேயும் நாங்கள் செலுத்தவே இல்லையா, யோ அன்றாட வேலை பார்க்குறேயா, அரசியலை தாண்டி அதன் மூலம் வருகின்ற பணத்தை வச்சு தான்யா இந்த நிலத்தையே வாங்கணும். இவ்வளோ நேர்மையாக இருக்கிறையா நாங்கள் எந்த பதவிக்கும் வராத பொழுது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாங்கள் ஆட்சி கட்டலுக்கு வந்துட்டா நான் இப்போ எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கேன் அதை விட இன்னும் நேர்மையாக இருப்பேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இனிமேல் அரசியல் களத்தில் எவன் வந்தாலும் சரி நேர்மையாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும், ஊழலே செய்ய முடியாது. அந்த நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துவோம். அதுக்கு ஒரு காலம் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக காட்டுறேன், ஊழல் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனால் நாளைக்கு ஆட்சியாளராக யார் வந்தாலும் சரி வெளிப்படையாக இருக்கின்ற நிலையை நான் உருவாக்குவேன். 2ல் 1 பார்த்தே தீருவேன். டேய் எம்எல்ஏவாக தானே இருக்கிற, உன் சொத்து எவ்வளோ காட்டுறா முதல்ல, இல்லை அரசியல் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எம்எல்ஏ ஆன பிறகு எவ்வளோ இருக்குது, ஏய் பதவி விட்டு இறங்கி போகும்போது எவ்வளோ இருந்தது காட்டுறா அப்படின்ற நிலையை கண்டிப்பாக உருவாக்குவேன். நிச்சயமாக நான் தூய்மையான அரசியல்வாதியை களத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லோரும் தன்னுடைய வருமான கணக்கை வெளியிட சொல்லி அரசியல் களத்தில் தூய்மையானவர்களை அடையாளப்படுத்துவேன். இந்த மாதிரி தூய்மையான அரசியலை முன்னிறுத்துக்கின்ற விஷயத்தில் 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன். நான் மட்டும் சுத்தமானவன் இல்லை, ஆனால் எங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சுத்தமானவர்கள் என்று காட்டத்தான் போகிறேன். ஒரு நாளைக்கு அந்த நிலை வரத்தான் போது பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவாரா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக தனி கட்சி தொடங்க மாட்டாருன்னு அப்படியே சொல்லிட்டாரு. ஆனால் இருந்தாலும் ஏன் தனி கட்சி தொடங்குறாரு என்ற புரளி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எல் முருகன் இருந்தாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாருங்க, பொன்னார் இருந்தாருங்க. ஆனால் அவங்கெல்லாம் தலைவராக இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர் தலைவராக இல்லையே என்று யாராவது கவலைப்பட்டிருக்காங்களா? ஆனால் அண்ணாமலை அவர்களும் பாஜக தலைவராக இருந்தார். ஆனால் அவர் ஏன் தலைவர் பதவியில் நீக்கினாங்க அப்படின்ற சந்தேகம் ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் இருந்ததான். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறாரு, அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது பாஜக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்களோ இல்லையோ, நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேங்க. ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் புதுசாக ஒரு தலைவரை போட்டு அவரை தொண்டர்களிடத்தையும் நிர்வாகிகளிடத்தையும் கொண்டு போய் இவர் தான் அண்ணாமலையோட பெஸ்ட்டு அப்படி அதிரடியை பாருங்க அப்படின்னு புதுசாக வந்திருக்கின்ற தலைவரை பற்றி நாம் கொண்டு போய் சேர்ப்பதற்குள்ளாக தேர்தலே வந்துடும். புதிய தலைவரை வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களும் நிர்வாகியும் ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேர்தல் நெருக்கத்தில் தலைவரை மாற்றவே கூடாது. ஆனால் அண்ணாமலையை மாற்றி போட்டாங்களப்பா. இனிமேல் புதுசாக வருகின்ற தலைவர் கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்றிணைக்கணும். பிறகு கட்சி கட்டமைப்பை வந்து பார்த்திங்கன்னா பலப்படுத்தணும், புதிய நிர்வாகிகளை போடணும். இப்படி பல்வேறுபட்ட வேலையை எங்கே செய்யுது. ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கின்றார். தேர்தல் வரைக்கும் அவரை விட்டுட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு மாற்றிருக்கலாம். ஆனால் பாஜக தப்பணி பிடிச்சே அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட அண்ணாமலையுடைய தலைவர் பதவி மாற்றத்துக்கு வருத்தப்பட்டிருக்கின்றார். அப்பேற்பட்டவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தலைவராக இல்லையா என்று எதிர்பார்ப்பும் ஆச்சரியமும் அடைந்திருக்கின்றார்கள் என்றால் அண்ணாமலைக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது தமிழகத்தில்ங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்களா? அதுலேயும் பாஜகவில் தனி மனித துதியே இருக்க முடியாது. ஆனால் அண்ணாமலைக்கு இங்கே ரசிகர் பட்டாளம் இருக்குது. அவங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக சமூக வலைத்தளத்தில் கருத்து தெரிவிக்கிறாங்க. 2வது அண்ணாமலைக்கு வார் ரூம் இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ அண்ணாமலை ஒரு தலைவர் பதவி விட்டு போன பிறகு
அண்ணாமலை உனக்கு பாஜகவில் மதிப்பே இல்லை, வா தனி கட்சி தொடங்கலாம் என்று அவங்க வேற அழைக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் அண்ணாமலை தமிழகத்தில் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஆகிட்டார். பாஜக என்றால் அண்ணாமலை, அண்ணாமலை என்றால் பாஜக என்ற நிலையை அவர் தலைவராக இருக்கும்போது உருவாக்கிட்டார். அந்த பிம்பமானது உடைவதற்கு லேட் ஆகுது. ஸோ அண்ணாமலை இல்லாத பாஜகனா அப்போது அண்ணாமலையோட தனி கட்சி தொடங்க போகிறாரா? பல முக்கிய கூட்டங்களில் கலந்து கொள்ளவே இல்லையே. அமித்ஷா ஆலோசனை கூட்டத்தில் கூட அண்ணாமலையோர் கலந்துக்கலையே. மாநில தலைவராக இருந்தவர் இத்தனை ஆண்டு காலமாக, இத்தனை நாட்களாக அவர் தான் கட்சி வழிநடத்தி கொண்டு இருந்தார். இப்போ தான் நயனாநாதன் அவர் தலைவராக வந்திருக்கிறார். ஸோ அப்படின்னா தமிழகத்தினுடைய அரசியல் கள நிலவரம் அண்ணாமலைக்கு தான் தெரியும். அப்போ அண்ணாமலை ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கணுமா இல்லையா? அமித்ஷாவுடைய ஆலோசனை கூட்டத்தில் ஏன் கலந்துக்கல? முக்கியமான நபர் அல்லவா? அப்போது அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார், தனி கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்னு எல்லாரும் கதை விட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாமே. ஆனால் இதுக்கெல்லாம் வலு சேர்க்கும் விதமாக அண்ணாமலைய செயல்பாடுகளும் இருந்ததுங்க. ஏன்னா அண்ணாமலை முன்னிறுத்தி பல தொண்டு நிறுவனங்கள் உருவாகுது. டெல்லியில் கூட பாருங்கள், அன்பு கரங்கள் அண்ணாமலை என்று சொல்லிட்டு அவர் பெயராலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்கம் தொடங்குது. வாய்ஸ் ஆஃப் கோவை, கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வி த லீடர் என்ற ஒரு அமைப்பு. இப்படி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பல அமைப்புகளை தொடங்கியிருக்கார். ஸோ பாஜகவில் இருந்த பல பேரும் இந்த மாதிரி அமைப்புகள் தொடங்கலை. அந்த அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் உயிரோட்டமாக இல்லை. அண்ணாமலை பாஜகவில் செயலாற்றுவதை விட அண்ணாமலை தொடங்கியிருக்கக்கூடிய அந்த மாதிரி அமைப்புகளில் ரொம்ப நாள் கலந்துக்கிறாரு, உரையாற்றுகின்றார். ஸோ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வி த லீடர் என்ற அமைப்பானது இயற்கை விவசாயத்துக்கானது. எனக்கு இயற்கை விவசாயம் பிடிக்கும், அதற்காக தான் அந்த அமைப்பை தொடங்கினேன் அப்படின்னு சொன்னாலும் பாஜக தொண்டர்களும் பத்திரிகையாளர்களும் எதிர்வரிசையில் இருக்கிறவங்களும் என்ன நினைக்க மாட்டாங்க. அதனால் அண்ணாமலைக்கென்று அமைப்புகள் உருவாகியிருக்கிறது, அண்ணாமலைக்கென்று ரசிகர் பட்டாளம் இருக்கிறது, அண்ணாமலைக்கென்று வார் ரூம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பேசினா பல பேர் அரசியல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடையாளப்படுகின்றார்கள். அதனால் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலே இருந்தாலும் தனி கட்சி தொடங்கி விட்டாரா என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அண்ணாமலையால் கட்சி விட்டு நீக்கப்பட்ட பல பேர் தான் வந்து அண்ணாமலை சொத்து வாங்கிட்டாரு, திமுகவுடன் கைகோத்துட்டாரு அப்படின்னு பொருளையை கிளப்பி விட்றாங்களாம். அதுக்கு அண்ணாமலை சொல்லுவார், சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கிறது. அப்படி சூரியனை பார்த்து குறைக்கின்ற பொழுது அவங்களுக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கிறது, ஊடக வெளிச்சம் கிடைக்குதுன்னா செஞ்சுட்டு போட்டோம். அண்ணாமலை மீது அவதூறு பரப்புகின்றார்களே, மான நஷ்ட வழக்கு போடலாமா அப்படின்னு பார்த்தா வருஷம் 365 நாளும் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் பொய் பரப்புறவன் பொய் பரப்பிக்கிட்டே இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. நம்மளால் அவனுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்குதா, கிடைச்சிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து விட்டு நான் சென்று விடுகின்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. மொத்தத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்க போகிறதில்லை. ஆனால் அவர் பெயரால் பல அமைப்புகள் தமிழகத்தில் செயல்படுவதன் காரணமாக இந்த சந்தேகம் வருகிறது. அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா இல்லை என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்கள்.